இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இந்த எட்டெழுத்து மந்திரத்துக்கு இருக்கின்ற சக்தியானது அற்புதமானது. இந்த எட்டெழுத்தை சொல்லி உலக வாழ்விலிருந்து உய்வு பெற்று சிறப்பான ஒரு இடத்தை அடைந்த அடியார்கள் எத்தனையோ பேர். ஆழ்வார் பெருமக்கள் தொடங்கி கலியுகத்திலே கூட எத்தனையோ பேர் இந்த எட்டெழுத்து நாமத்தாலே பலன் பெற்றவர்கள். இந்த எட்டெழுத்து நாமத்தை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான துன்பமும் அணுகாது என்பது சத்தியமான உண்மை. இந்த 1000 நாமங்கள், சகஸ்ர நாமம் இருக்கின்றதே, இந்த சகஸ்ர நாமத்திலே இந்த நாமத்துக்கு இருக்கின்ற மகிமையானது தனி விசேஷம் பெற்றது. இன்றைக்கு நாம் இதிலிருந்து தான் இந்த பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்திலிருந்து பெருமாளுடைய அவதாரங்கள் 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரம் என்பது மிகச்சிறப்பான ஒரு அவதாரம். கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு பகுதி குருவாயூரப்பன். இந்த குருவாயூரப்பனுடைய கிருபா கடாட்சத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நிறைய கிளைக்கதைகள் இருக்கின்றது. அதிலே இருந்த ஒரு கதையை இன்றைய நாளிலே நாம் காண இருக்கின்றோம். கேரள மாநிலம் பரசுராம க்ஷேத்திரம் என்று போற்றப்படுகின்ற கேரள மாநிலத்திலே மேல்புத்தூர் என்னும் ஊரிலே வாழ்ந்த அற்புதமான குருவாயூரப்பன் பக்தர் நாராயண பட்டத்ரி. இந்த நாராயண பட்டத்ரி இவர் மிகப்பெரிய நம்பூதிரி. இவருக்கு வாத நோய் ஏற்பட்டு விட்டது. வாத நோய். எத்தனையோ மருத்துவர்களிடம் அலைந்தும் அவருடைய நோயானது குணமாகவில்லை. இத்தனைக்கும் கேரளம் என்பது மருத்துவ உலகிலே, அதாவது சித்த மருத்துவத்திலே மிகச்சிறப்பான ஒரு இடத்தை பிடித்த ஒரு இடம் கேரள மாநிலம். அங்கேயே அவருக்கு வைத்தியம் செய்ய முடியவில்லை. அவருடைய வாத நோய் குணமாகவில்லை. பட்டத்ரி அவர்கள் மிகுந்த விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விட்டார். தனது வேலைக்காரனான கோபாலனை புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவரிடம் அனுப்பி, இந்த வியாதிக்கு ஏதேனும் பிராயசித்தம் இருக்கின்றதா, செய்தால் குணமாகுமா, அல்லது இப்படியே நான் போய்விடுவேனா என்ற கேள்விகளை எல்லாம் சொல்லி அந்த ஜோதிடரை பார்த்து விசாரித்து வர சொன்னார். பட்டத்ரியுடைய ஜாதகத்தோடு ஜோதிடரிடம் சென்ற கோபாலன் சிறிது நேரத்திலேயே அலறி அடித்து கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்தார். ஐயா, குருவாயூரப்பன் கோவிலிலே நீங்கள் மீனை நாவிலே தொட்டுக்கொண்டு பாடினால் உங்களது வாத நோய் தீரும் என்று சொல்கின்றார் ஜோதிடர். இது நடக்கின்ற காரியமா? புனிதமான க்ஷேத்திரம் ஆகிய குருவாயூரிலே பட்டத்ரி ஆகிய நீங்கள் மிகப்பெரிய நம்பூதிரி, இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான காரியத்தை செய்ய முடியுமா? இப்படி செய்ய முடியாத ஒரு பரிகாரத்தை அவர் சொல்வார் என்று தெரிந்திருந்தால் அவரிடம் நான் சென்றிருக்கவே மாட்டேனே என்று கலங்கினான் கோபாலன். கோபாலா, ஜோதிடர் சொன்னதன் பொருளை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மீனை தொட்டு பாடு என்றால் நாவிலே மீனை மென்று கொண்டு பாட வேண்டும் என்று பொருள் அல்ல. திருமாலுடைய 10 அவதாரங்களுள் முதல் அவதாரமான மீனிலே தொடங்கி 10 அவதாரங்களையும் பாடச் சொல்லி இருக்கின்றார் ஜோதிடர். இதுதான் அதனுடைய உண்மையான பொருள். படித்தவர் அல்லவா, பண்டிதர் அல்லவா, ஜோதிடர் சொன்னதை சரியாக புரிந்து கொண்டார். சொல்லி அந்த வேலையாளுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு, வா, நாம் குருவாயூரப்பன் முன்னே 10 அவதாரங்களையும் பாடினால் ஸ்துதிப்பிரியனான அவன் அந்த வாத நோயை, எனக்கு வந்திருக்கின்ற வாத நோயை குணப்படுத்தி அருள்வான் என்று சொல்லி கோவிலுக்கு செல்வதற்கு ஆயத்தமானார். ஆனால் பட்டத்ரி அவர்களுக்கு வாத நோய் ஏற்பட்டிருந்தது. அவரால் நடக்க முடியவில்லை. முடங்கி கிடந்த பட்டத்ரியை
10-15 பேர் பல்லக்கிலே தூக்கி வைத்து கொண்டு குருவாயூருக்கு அழைத்து சென்றார்கள். அடுத்த நாள் விடியற் காலை அவர்கள் குருவாயூரை அடைந்தார்கள். அங்குள்ள பொய்கையிலே பட்டத்திரியை நீராட்டி புதிய ஆடை அணிவித்து குருவாயூரப்பன் முன்னே வலப்புறமாக இருக்கின்ற திண்ணையிலே அவரை அமர்த்தினார்கள். திண்ணையிலே அமர்ந்த பட்டத்திரியால் முகத்தை திருப்பி குருவாயூரப்பனை தரிசிக்க கூட முடியவில்லை. அவரால் முகத்தை திருப்ப முடியவில்லை. வாத நோய் அவரது அனைத்து விதமான அசைவுகளையுமே பாதித்திருந்தது. அப்போது பட்டத்திரி, நீங்கள் என் கழுத்தை திருப்ப முயன்று சிரமப்படுகின்றீர், என் கழுத்தின் இடப்புறம் நன்றாகத்தானே உள்ளது என்று சொன்ன குருவாயூரப்பன் தானே தன் தலையை சாய்த்து பட்டத்திரியை நன்கு கடாட்சித்தார். மீனை தொட்டு பாட ஆரம்பிக்கலாம் என்று குருவாயூரப்பன் உத்தரவு வழங்க, குருவாயூரப்பனே உத்தரவு வழங்கினார் பட்டத்திரி அவர்களுக்கு. மத்ஸ்ய அவதாரம் தொடங்கி ஒவ்வொரு அவதாரமாக பாடத் தொடங்கினார் பட்டத்திரி. மத்ஸ்ய அவதாரம் தொடங்கி, அதாவது மத்ஸ்ய அவதாரம் என்று தமிழிலே சொல்வோம், மத்ஸ்ய அவதாரம் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். திருமாலுடைய அவதாரங்களை எல்லாம் தொகுத்து நாராயணீயம் என்ற நூலை பாடினார் நாராயண பட்டத்திரி. இன்றைக்கும் நாராயணீயம் என்பது குருவாயூரப்பன் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஞான பொக்கிஷமாக இருக்கின்றது. மொத்தம் 1000 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த நாராயணியத்தை 100 தசகங்களாக பிரித்து பிரித்து பாடினார் பட்டத்திரி. ஒவ்வொரு தசகத்தையும் பட்டத்திரி நிறைவு செய்யும் போதும் குருவாயூரப்பன் தன் தலையை அசைத்து அவர் பாடிய ஸ்லோகங்களையெல்லாம் அங்கீகரித்த நிகழ்வு நடந்தது. நாராயணியம் நூலை அவர் நிறைவு செய்த வேளையிலே குருவாயூரப்பனுடைய அருளினாலே அவரது வாத நோய் என்பது முற்றிலும் குணமாகி பூரணமாக குணமாகி பட்டத்திரி அவர்கள் எழுந்து அமர்ந்தார். நோய் குணமான பின் தனக்கு இந்த நல்ல உபாயத்தை காட்டிய ஜோதிடரிடம் சென்று நன்றி தெரிவித்தார் நாராயண பட்டத்திரி. ஜோதிடரே, குருவாயூரப்பனாக இங்கே கோவில் கொண்டிருப்பவன் கிருஷ்ணன் அல்லவா? அவ்வாறு இருக்க கிருஷ்ணாவதாரத்தை மட்டும் பாடு என்று சொல்லாமல் மத்ஸ்யாவதாரம் தொடங்கி அனைத்து அவதாரங்களையும் தாங்கள் பாட வேண்டும் என்று சொன்னதற்கான காரணம் என்ன என்று வினவினார். அதற்கு ஜோதிடர் சொன்னார், மீனாய் அவதரித்த திருமால் யாராலும் உபதேசிக்க இயலாத வேத ரகசியங்களை எல்லாம் உள்ளடக்கிய மத்ஸ்ய புராணத்தை சத்தியவிரதருக்கும் பிரம்மதேவருக்கும் சப்த ரிஷிகளுக்கும் உபதேசம் செய்தார். இத்தகைய வாக்குவன்மை மிக்கவராக மத்ஸ்யமூர்த்தி திகழ்வதால் அவர் வாசஸ்பதி, அதாவது வாக்குக்கு அதிபதி என்று அழைக்கப்படுகின்றார். 1000 ஸ்லோகங்களை நீங்கள் ஏற்ற வேண்டும் என்றால் அது வாசஸ்பதியான மத்ஸ்யமூர்த்தியின் அருள் இருந்தால் மட்டுமே நடக்கும் அல்லவா? அதனால்தான் மீனை நாவிலே தொட்டுக்கொண்டு பாடும்படி உங்களுக்கு அறிவுறுத்தினேன் என்று சொன்னார் ஜோதிடர். வாக் என்றால் பேச்சு, வாசஸ்பதி என்றால் பேச்சுக்கு அதிபதி என்று பொருள். கூறுவதற்கரியதான பற்பல வேத ரகசியங்களை எல்லாம் மத்ஸ்ய புராணத்திலே விளக்கி அருளியதால் மத்ஸ்யமூர்த்தி, அதாவது வாசஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றார். அதுவே சகஸ்ரநாமத்தினுடைய 218வது திருநாமமாக இருக்கின்றது. ஓம் வாசஸ்பதையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல பேச்சாற்றலை திருமால் அருள்வார். குழந்தைகளுக்கு இந்த பதத்தை, அதாவது ஓம் வாசஸ்பதையே நமக, இந்த ஒரு திருநாமத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் கல்வியிலே நல்ல மேன்மை அடைவார்கள். இந்த வாசஸ்பதையே நமக என்ற திருநாமம் 218, இதை பற்றி விளக்கமாக பல நூல்களிலே இருக்கின்றது. சகஸ்ரநாமத்திற்கும் ஒவ்வொரு நாமத்திற்கும் அதற்குள்ளான அர்த்தங்கள் பொதிந்த புத்தகங்கள் நிறைய இருக்கின்றது. பலர் இந்த சகஸ்ரநாமத்தை பற்றி விரிவாக அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய தாத்பரியங்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு, எதிர்கால தலைமுறையினருக்கு நம்முடைய இந்து தர்மத்திலே இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்களுக்கு
புரியும், வேத ரகசியங்கள் புரியும். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய எந்த விதமான விஷயமும் காரணமற்று இருப்பதில்லை என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டால் அவர்கள் நம்முடைய சனாதன தர்மத்தை உண்மையான பற்றோடு பின்பற்றுவார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் நம்முடைய மடாதிபதிகளும் ஆதீனங்களும் ஜீயர் சுவாமிகளும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றார்கள். மென்மேலும் விரிவுபடுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு இப்போது சமூக ஊடகங்கள் எத்தனையோ இருக்கின்றது. இதன் மூலமாக குழந்தைகளுக்கெல்லாம் நல்லவற்றையெல்லாம் இந்த மடாதிபதிகள் எல்லாம் கற்றுத்தர வேண்டும், பெரியோர்கள் எல்லாம் கற்றுத்தர வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்தை குழந்தைகளுடைய அடிமனதிலே படித்துவிட்டால், அவர்கள் இதனை புரிந்து கொண்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது இன்பகரமாக இருக்கும். உலோக இன்பங்களிலே அவர்களுடைய நாட்டம் பெரும்பாலும் செல்லாமல் தங்களுடைய மனதை நல்லபடியாக வைத்து கொள்வார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த நாராயண பட்டத்திரியுடைய அற்புதமான அந்த திருக்கதையை பற்றி சிந்தித்தோம். எல்லோருக்கும் குருவாயூரப்பனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கட்டும். விஷுக்கணி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே குருவாயூரப்பன் படத்தை வைத்து அதற்கு முன்பாக கனிகளை வைத்து, முக்கனிகளை வைத்து, தங்க காசுகள் இருந்தால் அவற்றை வைத்து, பணத்தை வைத்து, இன்று போல் எங்களுடைய இல்லம் என்றென்றும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். அனைவருக்கும் விஷுக்கணி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. நன்றி.